கண்டவன் எவன் என கருத்தினுள் நாட கண்டவன் இன்றிட நின்றது கண்டேன். பேரிழப்ப பார்த்துட்டேன் அப்படின்னு ரமணரா எழுந்து வந்து, வெங்கட்ராமரா எழுந்து வந்து, ஒரு ஒரு கருத்து தானே எழுந்து வரணும் உடலை தூக்கிண்டு. அந்த கருத்து வாய் மூலமாக ஒலியா மாற்றி, நான் அருணாச்சலனை பார்த்துட்டேன், அவன் தான் அருணாச்சலம், அவன் தான் அந்தராத்மா, அவன் தான் அந்தர்யாமி அப்படின்னு ஒரே பார்ப்பவன், ஒரே கேட்பவன், அனைத்துமா இருப்பவன், ஒரே ஒருவன். அவனை பத்தி நான் சொல்லணும்னா கூட அந்நியமா நான் எழுந்துக்கணுமே. அந்த மாதிரி எழுந்துக்கிற தன்மையை கொண்ட ஒரு அந்நிய பொருளே வந்து அந்நியமா இருக்க முடியாதே அப்படின்னு திக்கிட்டு நிக்கிறாராம் அவரு உள்ள. கண்டனன் என்றிட கருத்து எழவில்லை. சரி, பார்க்கலன்னு சொல்றதுக்கும் ஒருத்தன் எழுந்துக்கணுமே. அப்போ அவன் எழுந்துக்கிறது அவன் கையை பிடிச்சுதானே எழுந்துக்கணும், அவன் தானே உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். ஒரு பொய் இருப்ப உற்பத்தி பண்ணாதானே அது எழுந்து வந்து நான் பார்த்தேன்னு சொல்லணும், இல்லாட்டி பார்க்கலன்னு சொல்லணும். இது ரெண்டுமே அவனை பார்க்கும்போது இல்லவே இல்லையே. கண்டிலன் என்றிட கருத்து எழுமோ அப்படின்னு கேட்கிறாரு. பார்த்தேன்னு சொல்றதுக்கு கருத்து எழ முடியலையே. ஏன்னா பொய்யாள் எழுந்து பார்த்தேன்னு சொல்லணும், காலத்துல இருந்து பிரிஞ்சு வந்து நிக்கணும். எப்ப பார்த்தேன்னு அடுத்த கேள்வி வரும், எங்க பார்த்தேன்னு வரும். எனக்குள்ள பார்த்தேன்னா இப்ப பாக்குறவன் வேற, உள்ள கண்ண மூடி பார்த்தவன் வேறையா? அப்படி பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரே சோர்ஸ், அதுதான் சோர்ஸ். இப்படி 100 பார்த்தவர்களா இருக்கா, எல்லாம் பொய் வார்த்தைகளா போய் விழுது. அதனாலதான் இங்க வந்து மகான்கள் ஞானிகள் என்ன பார்த்துட்டு சம்பிச்சு நிக்கிறாளே தவிர பேச்சு மூச்சற்று நிக்கிறாள். ஏன்னா மகா மௌனம். இந்த மௌனமும் எங்கேயோ 100 கோடி லைட் மில்லியன் இயர்ஸ் அவேக்கு பின்னாடி இருக்கிற ஏதோ ஒரு வேற ஒரு நட்சத்திர குடும்பத்துல இருக்கிற மௌனமும் வேறையா? எல்லாம் இதுதான். காலம், தேசம், கோள்கள், நட்சத்திரங்கள், புல்லு, பூண்டு, தாவரம், இறந்தவர்கள், இருக்கிறவர்கள், பிறக்க போகிறவர்கள், காலமே அவர்னா, தேசமே அவர்னா, எல்லாமே அதுதானே. அதுக்கு அடுத்த லைன் வந்து அப்படியே கொண்டு வர்றாரு அருணாச்சலேஸ்வரர் கொண்டு வர்றாரு. விண்டிது விளக்கிட விரல் உருவோன் யார் அப்படின்னு கேக்குறாரு. விண்டு, இத விண்டு விண்டு சொல்றாராம் ஒருத்தர் வெளில வந்து. அவனுடைய சொருவம் அப்படி, இதெல்லாம் போய் அப்படின்னு யமன் வந்து எப்படி வந்து திமிர் பிடிச்சு ஒருத்தன் வெளில வந்து சொல்ல முடியும்? உண்மையில பார்த்தல்னாலே கரைதலும் பார்த்தலும் வேற வேற இல்லையே. இந்த மாதிரி எப்படி வந்து சொல்ல முடியும்? விண்டிது விளக்கிட விரலுருவோன் யார்? விண்டிலை பண்டினி விளக்கினை என்றால், விண்டிலை விண்டிடாத, விண்டு தனித்தனியா இல்லாமல் எல்லாம் ஒரே பொருள், அனைத்து அண்ட சராசரங்களும் ஒரே பொருளா ஓடி இருக்கிற நீ விண்டிலை பண்டினி, பழமையான நீன்னு அவர் சொல்றது வந்து ஆதிகுரு தட்சிணாமூர்த்தியை சொல்றாரு. அவர் எப்படி விளக்கினாராம்? விண்டிலை பண்டினி விளக்கினை என்றால் விண்டிடாது உன்னிலை விளக்கிடவென்றே விண்தலம் அச்சலமாய் விளங்கிட நின்றோ என்றார். அதுதான் பேச முடியாம என்ன பண்ணிட்டியா நீ? பூமியில அருணாச்சலம்ன்ற மலையா வந்து உட்கார்ந்துட்டேன். வெறும் அந்த மலையே வந்து அவனை காமிச்சுட்டு இருக்கு. அந்த மலை சுரூபமாவே அவன் இருந்துட்டு இருக்கான். அவனை சுட்டி காமிக்கல, அப்படியே இருந்து அதுவாகவே உணர்த்திட்டு இருக்கு, அப்படியே உணர்த்திட்டு இருக்கு. உபதேச உந்தியார்ல இன்னொரு பாட்டை சொல்றாரு. கண்டவன் எவனென கருத்தினுள் நாட கண்டவன் இன்றிட நின்றது கண்டேன். கண்டனன் என்றிட கருத்திடவில்லை, கண்டிலன் என்றிட கருத்தெழுமாமோ. விண்டிது விளக்கிட விரலுருவோன் யார்? விண்டிடாது உன்னிலை விண்டிலை பண்டினி விளக்கினை என்றால் விண்டிடாத உன்னிலை விளக்கிடவென்றே விண்தலம் அச்சலமாய் விளங்கிட நின்றோ. அச்சலம்னா அசைவற்ற தன்மை, சலத்துக்கு அப்படியே ஆப்போசிட். அந்த பொருள் வந்து சர்வ வியாபி, ஆனா அறிவு பொருள். இப்போ நம்மளுக்கு எல்லாத்தையும் நம்ம புரிதல் எங்க நடக்கிறது, உணர்தல் எங்க நடக்கிறது? அது மூலமா தான் நடக்கிறது.
ஒரு எண்ணம் போறதே எனக்கு ஒன்று தெரிகிறது தெரியலை அப்படின்றதே அங்கதான், அது மூலமா தான் தெரியப்படுறது. அததான் இன்னொரு பாடல அற்புதமா சொல்றாரு, அறிவுறும் தன்னை அறியாது. அறிவு பொருளாவே இருக்கிற தான் என்ற ஆன்ம பொருளை அறியாது, அறிவுறும் தன்னை அறியாது அயலை அறிவது அறியாமை அன்றி அறிவோ. அயல் நான் என்று எழுந்துக்கிற, அதுல இருந்து எழுந்துக்கிற நான் பார்த்தேன் நான் பார்க்கலன்றது அயல் பொருள்கள், அந்நிய பொருட்கள். அவைகளுக்கு ஒரு இருப்பே இல்லை. அதுதான் அந்த பாட்டினோட அர்த்தம். அறிவுறும் தன்னை அறியாது அயலை அறிவது அறியாமை அன்றி அறிவோ. இது பைத்தியகாராட்டம் இல்லையோ? எண்ணங்கள்லாம் தெரியறதான், ஆனா எண்ணத்தை உற்பத்தி பண்ற ஏக சுரூபனா இருக்கிற ஒத்தனை தெரியலையாம். எல்லா இடத்துலயும் இருக்கிறவன். என்னுடைய எண்ணம்னாலே என்ன அர்த்தம்? ஏதோ நினைவுகள், பழைய ரெக்கார்டிங்ஸ், மெமரி. இத தெரிஞ்சுக்கிறது ஒரு அறிவா? இது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ள பேச்சே இருக்காதே. அறிவுறும் தன்னை அறியாது அயலை அறிவது அறியாமையன்றி அறிவோ. எனக்கு அந்த சயின்ஸ் தெரியும், இந்த சயின்ஸ் தெரியும், நான் அதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன், அங்க போயிருக்கேன், அதை பார்த்திருக்கேன், இதை பார்த்திருக்கேன்றதெல்லாம் இதெல்லாம் ஒரு அறிவா? ஏன்னா நீ உன்னுடைய சொரூபம் என்ன? நீன்ற இந்த பார்த்தவன், ஏகப்பட்ட பார்த்தவர்கள், உணர்ந்தவர்கள், ரசித்தவர்கள், கழித்தவர்கள், அத்தனை பேரும் உற்பத்தி யாரு, எந்த இடத்துல இருந்து, இவர்கள் எல்லாம் யார், இவர்களுக்கெல்லாம் மூலம் எது அப்படின்னு பார்த்தா அறிவு பொருளை ஒண்ணுதான் இருக்கும். இந்த மாதிரி பல பேர் இருக்கவே முடியாதே. இதெல்லாம் அறியாம கூட்டமாச்சே. இவைகளுக்கு ஆதாரமே அதுதானே. அது இல்லாம இவைகளை அறிய முடியாதே. அறிவுறும் தன்னை அறியாது அயலை அறிவது அறியாமை அன்றி அறிவோ. அயல்றது நான் என்ற ஒரு உணர்ச்சியிலிருந்து, நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன் எல்லாம் வருது. இந்த பேக்கேஜை தவிர நம்ம திங்கிங் வேற விதமா நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அது கூட ஏன் நடக்கிறதுன்னா, நம்ம வெளியில என்னென்னவோ இன்பம் இருக்கா மாதிரி நினைச்சுக்கிறோம். வெளியிலேந்து வந்த குறை அறிவு என்ன பண்றது, உள்ள நீ இந்த மாதிரி யோசி, இந்த மாதிரி செயல்முறை பண்ணு, அப்ப இந்த துக்கத்திலேருந்து தப்பிக்கலாம், இந்த இன்பத்தை அடையலாம் அப்படின்னு என்னென்னமோ ஒரு தாட்டை இன்னொரு தாட்டை மேம்படுத்த பார்க்கறது. உண்மையில இந்த எண்ணங்கள் எந்த எண்ணங்களாலையும் எதுவுமே பண்ண முடியாது, எந்த சுத்தறிவாலையும் எதையுமே பண்ண முடியாது. அறியாமையன்றி அறிவோ. அறிவு அயல் ஆதாரம் தன்னை அறிய அறிவு அறியாமை அரும். அறிவு அயல், அதாவது என்ன, சுட்டறிவு, அதுக்கு அப்பால் இருக்கிற அயல் அறிய அறிவு அறியாமை அரும். இந்த தெரிஞ்சது இனிமே தெரிய போறது, எனக்கு தெரியாது இனிமே தெரிஞ்சுக்க போறேன், நாளைக்கு அடைய போறேன், நாளன்னைக்கு கிடைக்க போறது, சுகிக்க போறேன், அது மூலமா நான் எதுவாகவும் மாற போறேன் அப்படின்னு காலத்துல நம்மளே நீட்டி வச்சு அடுத்த சாதகம், அடுத்த ஒரு 10 நாள் கோர்ஸ், 20 நாள் கோர்ஸ், அந்த சத்சங்கம், அந்த புஸ்தகம், அந்த குரு, இந்த வார்த்தை, இந்த ஒலி, இந்த ஜபம், இந்த தீர்த்த ஸ்தலம், இப்படின்னெல்லாம் நம்மள அந்நியப்படுத்தி வெளியில வச்சு ஓடிண்டே இருக்கிறதெல்லாம் அறியாமையை தவிர வேற எதுவுமே இல்லை. இப்படி ஒரு பாட்டுல சொல்றாரு உள்ளது நாற்பதுல. உபதேச உந்தியார்ல இன்னொரு பியூட்டிஃபுல்லா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உள்ளது உணர உணர்வு வேறின்மையின் உள்ளது உணர்வே உந்தி பெற உணர்வே நாமாய் உளோம் உந்தி பெற. உள்ளது உணர இருப்பதை உணர்றதுக்கு இன்னொரு உணர்வை நம்ம ஹெல்ப் கேட்கல. அதாவது சுட்டறிவு, நம்மளுடைய சிந்தனைகள் அத்தனையும் பழைய ரெக்கார்டிங், அவைகள் உதவாது. அதனாலதான் நிற்றல் நடக்க வேண்டியதா இருக்கு. உள்ளல்ல அத்தனை எண்ணத்தையும் நம்பாமல் எல்லாத்தையுமே புறக்கணித்து உதாசீனப்படுத்தி அப்படியே நிற்றல் நடக்க வேண்டியதா இருக்கு. அந்த நிற்றலே அறிவு. அந்த நிற்றலும் உணர்வு தான். சுட்டறிவா பதிஞ்சிருக்கிற அத்தனை எண்ண கூட்டங்களும் பழைய அனுபவங்கள் அத்தனையும் அனுபவித்தவர்களா இருக்கிறது அத்தனையும் திருப்பியும் அந்த உணர்வுலேருந்து கண்டப்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களாகவும் சந்தோஷப்பட்டவர்களாகவும் களிப்புற்றவர்களாகவும் ஆணாகவும் பெண்ணாகவும் இதுவாகவும் இருக்கிறது அத்தனையுமே பொய்கள். அவைகள் எல்லாம் என்ன பாத்தி கட்டி
அடைத்து வைக்கப்பட்ட நினைவுகள், அவைகள் தான் திருப்பி திருப்பி வந்து இந்த நிமிஷம் கூட ஆன்மீக சாதகத்துக்கு வந்து நான் காமிக்கிறேன்னு வந்து பேசி கழுத்திருக்கிறது. அதனாலதான் எல்லாத்தையுமே எதை விட்டாலும் அங்க இருக்கிறது உணர்வு தான். அததான் சொல்றாரு, உள்ளது உணர உணர்வு வீரின்மையின் உள்ளது உணர்வே உந்தி பெற. உணர்வு வந்து கண்டமே படல. கண்டம்னா என்ன? வேரியஸ் லொகேஷன்ஸ் கிடையாது, வேற வேற இடங்கள்ல மட்டும், சில இடங்கள்ல இருக்கு, சில இடங்கள்ல இல்லாதது கிடையவே கிடையாது. அதனாலதான் பகவான் இன்னொரு பாடல ராப்பகல் இல்லா வெறுவெளி வீட்டில்ன்றாரு. கண்ணை மூடிட்டோம், தொடர்ந்து இருந்தோம்னா பகலும் தெரிய போதா ராத்திரியும் தெரிய போதா? அந்த மாதிரி உள்ள இருக்கலாம்ல. உள்ள போக 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 ஐக்கியம் தான், ஒருமை தான். அங்க பகலும் கிடையாது, ராத்திரியும் கிடையாது, ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. ஒரே உணர்வு தான். உணர்வு உணர்வு உணர்வு, பேருணர்வு. அந்த உணர்வுல வார்த்தைகளும் கிடையாது, காட்சிகளும் கிடையாது, மெமரி கிடையாது, பாஸ்ட் கிடையாது. ஃப்ரெஷ் ஃப்ரெஷ், எப்பவும் ஃப்ரெஷ். துக்கம் கிடையாதுங்க. ஆமா, ஒரு எண்ணம் வந்தா கூட நம்மள பிரிச்சு அந்த அனுபவிச்சவனா பார்த்து புதுசா ஏங்குபவனா மாத்தி எதிர்காலத்தை உற்பத்தி பண்ணி அந்த எதிர்காலத்துல தான் இனிமே அடைய போறவனா வச்சு நம்மள துண்டாடிடுறது எண்ணம். அதனாலதான் இங்க வந்து இருக்க 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 இருக்கான உள்ளது உணர உணர்வு வேறின்மையின் உள்ளது உணர்வே உந்தி பெற உணர்வே நாமாக உளோம் உந்தி பெற. நாம்ன்ற அமைப்பு எப்படி வேணா இருக்கட்டும், அது வந்து உணர்வே. பல பாடல்கள், மனத்தின் உருவை மறவாது உசாவ. மனத்தின் உரு என்ன? பொய்யுரு. எப்படி பொய்யுரு? ஒரு ஒலி பழைய ஞாபகத்தை கிளறி விடுறது. ஒரு காட்சியை இப்ப பாக்குறோம், பழைய ஞாபகத்தை காலத்துல அங்க போயிடுறோம். அந்த அனுபவிச்சவனா அந்த அந்த காலத்துக்கு போயிடுறோம், அந்த பேச. இப்படி நம்ம துண்டாடப்பட்டுருக்கோம். யாரும் துண்டாட, நாமே பண்ணிக்கிறோம். எந்த எண்ணமும் வசதி எண்ணம் கிடையாது, எந்த எண்ணமும் காட்சி, எல்லா எண்ணமுமே சுத்த விரயம், நம்மள துண்டாடுறதுக்குன்னே வருது. அதனாலதான் இங்க வந்து புதுசு புதுசா மெத்தட்ஸ் எதுவுமே கிடையாது. டைரக்டா பார்த்தாரு பகவான், நேர பார்த்தாரு. ஆஹா, அசைவற்று எதுவும் அற்று 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 ஏகப்பட்ட அற்று நேர மரண அனுபவத்தை அன்றபோது கொண்டார். உடம்புல கொண்டு போய் காட்டுல எரிச்சுட்டாலாம், எரிஞ்சு போயிடுத்தான், உயிர் போயிடுத்தான், உடம்பு எரிச்சாச்சான். ஆனாலும் உடம்பு உள்ளுக்குள்ள இருக்கிற நினைவுகளுக்கு அப்பாற்பட்டு, நினைவுகள் மாதிரி இல்லாமல் ஒரு அசைவற்ற ஒரு இருப்பு இருக்கே, இதை ஒண்ணுமே பண்ண முடியாதே, இந்த உடல் நான் இல்லையே, இது 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 இருக்க முடியலையே, உடல் போன பண்ண நான் இன்னும் இருக்கேனே அப்படின்னு நேர இது சாட்சாத்காரம். டைரக்டா பாக்குறாராம். டைரக்டா வந்து ரமணரா வெங்கட்ராமனா பார்க்கல, நினைவா பார்க்கல, இது ஒரு அனுபவமா அவர் மாத்திக்கல. அனுபவம்னு மாத்திக்கிறத எதுக்குன்னா யாருக்காவது சொல்லிக்கிறதுக்கு தான் நம்ம மனத்தை உருவாக்குறோம். இங்க வந்து யாருக்கும் சொல்றதுக்கே கிடையாது, நேர உணர்ந்தார், அப்படியே அமைஞ்சார். சோ நான் அழிவற்ற ஒரு பொருள், இந்த உடல் கிடையாது, இந்த மனம்னு சொல்லப்படுற இந்த நினைவுகள் கிடையாது. என்னை வந்து நெருப்பு எரிக்காது, காலம் தேய்க்காது, எதுவுமே நான் மாறுதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இருப்பு. இருப்பு மாத்திரம் இல்ல, எல்லாத்தையும் உணர்ந்துட்டே இருக்கேனே, இதுல கூடுதல் குறைவே இல்லையே. அன்றாட வாழ்க்கையிலே 90 வயசு கிழவனுக்கு கூட இந்த 90 வயசுக்கு அவனுடைய உணர்வு வந்து ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கும். உயிர் மரிக்கும் கால் அந்த உணர்வு ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கும். நினைவுகள் தானே வந்து பயமுறுத்தும். ஐயோ நான் சாக போறேன்னா என்ன, ஒரு நினைவு, நிறைய நினைவு கூட்டங்கள் அழிய போறதான் அவன் நினைக்கிறான், அவ்வளவுதான். ஆக்சுவலா அவன் நினைவா நினைச்சான்னா நினைவுகளோட உடல் போன பிறகு இருந்துட்டு இருப்பான். உண்மையை உணர்ந்துட்டோம்னா உடல் இருந்தா என்ன, இல்லாட்டி போனா என்ன, ஏன்னா நம்ம அகண்டம். அதனாலதான் மனத்தின் உருவை மறவாது உசாக மனமென ஒன்றில்லை உந்தி பெற. மனம்னா என்ன? இப்ப எண்ணத்தை பாக்குறோம், ஆடா ஒரு செகண்ட்ல சைலன்ஸ்.
அந்த சைலன்ஸ் எந்த அளவுக்கும் உட்படல, எந்த காலத்துக்கும் உட்படல. அது உன் உடம்புக்குள்ள இருக்கிற சைலன்ஸா நினைச்சோம்னா அது இன்னும் அறிவீனம். அது உடம்புக்கு கட்டுப்படல. உடம்புகள்லாம் அதுக்குள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கு, எண்ணங்கள்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. இத பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் ஜெய் கிருஷ்ணமூர்த்தின்ற மகான்கள்லாம் என்ன சொல்லிருக்கா, சாய்ஸ்லெஸ், தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு உணர்வா இருக்கணும்ன்ற. இது வேணும் இது வேணான்னு நம்ம சொல்லவே கூடாது. என்ன உடலுக்கு நடந்தாலும் சரி, அன்றாட வாழ்க்கையில மனத்துல என்ன குழப்பம் வரட்டும், சந்தோஷம் வரட்டும், வெறுப்பு வரட்டும், விரக்தி வரட்டும், ஏக்கம் வரட்டும், என்ன விதமான வந்தாலும் அதை பார்ப்பவன் தான் நானே தவிர அவைகள் நான் அன்று அப்படின்னு சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் அப்படின்றார். சாய்ஸ்லெஸ் அட்டென்ஷன். அதுல தேர்ந்தெடுக்கிறவனா பட்சபாதமா ஒரு சைடு சார்ந்துட்டோம்னா தொலைஞ்சோம், மனத்தை இருக்கும், அது விடாது. பற்று, இது பேர் தான் பற்றுன்னு பேரு. விட முடியாம இருக்கிறது பேர் தான் பற்றுன்னு பேரு. நம்ம போய் அறியாமையில அதை பிடிச்சு அது நம்மளுக்கு பற்றுன்னு எடுத்து, அதனாலதான் அது பேர் பற்றுன்னு பேர். மனம் தன் ஒளி உரு ஓர்தலே உந்தி பெற உண்மை உணர்ச்சியாம் இது உந்தி பெற. மனத்துல இந்த எண்ணம், அந்த நினைவு, அந்த அனுபவம், அந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம்னு சாராமல் அதனுடைய ஒளி உருவாம். என்ன ஒளி உருவம்? இப்ப கண்ண மூடி இருக்கோம், வெறும வாம ஒரு உணர்வு இருந்துட்டே இருக்கு. அதுக்கு கார்த்தி உணர்வு, ஸ்ரீமதி உணர்வு, இந்த உணர்வு, அந்த உணர்வுன்னு எந்த ஒரு அடைமொழியும் கொடுக்காமல் அந்த உணர்வுல இருக்கிறது பேர் ஒளி உரு. மனம் தன் ஒளி உரு ஓர்தலே உந்தி பெற உண்மை உணர்ச்சியாம் இது உந்தி பெற. இது உண்மை. ஆனா இதுக்கு முன்னாடி இதை அழிச்சிட்டு எழுந்துக்கிற எண்ணங்கள் பொய், நினைவுகள் பொய், எதிர்பார்ப்புகள் பொய், தாக்கங்கள் பொய், ஆண் பொய், பெண் பொய், இவையெல்லாம் உற்பத்தியாருது அந்த இடத்துல. இவைகள்லாம் உள்ள சூழலா இருந்து மனமாயிருந்து வெளியிலையும் அவைகளை உற்பத்தி பண்ணி அதற்கு இயங்குபவர்களாகவும் எதிர்காலத்தில் தான் அதை அடைய போகிறவர்களாக அப்படி மாற்றி நிலையிலிருந்து பிறழ வைக்கிறது பேர் தான் மாய விளையாட்டு. தொடர்ந்து இதுல இருத்தல் தான் அந்த சாதகம். என்ன சொல்றாரு? அந்த சாதகத்துக்கும் அற்புதமா ஒரு பாட்டு பாடியிருக்காரு. தானாய் இருத்தலே தன்னிலை நிற்றலாம். எப்படி பண்ணணும்ன்றதுக்கு பாடியிருக்காரு. தானாய் இருத்தலே தன்னிலை நிற்றலாம். இப்ப நீங்க இருக்கிறது தானாய் இருத்தல், ஒரே தான் தான். அதுலதான் எல்லாமும் சகல கோடி பிரபஞ்சமும் அதுதான் இருக்கு. தானாய் இருத்தலே தன் நிலை, உண்மையான நிலை நிற்றலாம். தான் இரண்டு அற்றதால் உந்தி பெற தன்மய நிஷ்டை இது உந்தி பெற. இதுதான் அப்பேற்பட்ட தவமா. என்ன தவம்? ஓர் உணர்வா இருந்துட்டே இருக்கிறது. அதாவது தனி உணர்வுக்கு ஆட்படுறதே தனித்த எண்ணங்கள், தனித்த பழைய ஞாபகங்கள். அதை வச்சு இந்த கணத்தை நிரப்பி இது மூலமா எதிர்காலத்தையும் திட்டமிட்டு உட்கார்ந்துட்டு தியானமே இல்லை. ஆனாய் இருத்தலே தன்னிலை நிற்றலாம். தான் இரண்டற்றதால் உந்தி பெற அன்மய நிஷ்டை இது உந்தி பெற. கர்மம் பயின்றதல் கர்த்தனது ஆணையால். நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையில கண்ணை முழிச்சு என்னென்னமோ வரும். அந்த மாட்டுக்கு ஒவ்வொரு செகண்டும் உள்ளும் வெளியும் கரெக்டா டேலியாகி வந்துட்டு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கர்மங்களும் நிகழ்ந்தேறி இருக்கும். உடலுக்கும் நடக்கும், மனத்துக்கும் நடக்கும். பொருள் வரும், பொருள் இழப்போம், என்ன வேணா நடக்கும். இங்க கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆகாது, குழந்தை பிறக்கும், பறக்காது, என்ன வேணா இங்க நடக்கும். அந்த மாதிரி கர்மங்கள் எல்லாமே கர்மங்கள். பிறப்பே கர்மம், நோயுறுதல் கர்மம், பிறத்தல் கர்மம், திருப்பி மீண்டும் பிறத்தல் கர்மம். இப்படி நடக்கிறதுனோட தன்மையை பற்றி சொல்றாரு. கர்மம் பயின்றதல் கர்த்தனது ஆணையால். ஏன்னா அவன் நடத்தின்னு இருக்கான். எப்படி உள்ள ஒலி ரூபமா எண்ணங்களை திருப்பி 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 நினைக்கும் மனத்தை கொண்டு வரானோ, கான்சியஸ் மைண்ட் கொண்டு வரானோ, அதே போல இந்த சகல பிரபஞ்சத்தையும் ஆட்டி வச்சுட்டு இருக்காங்க. அவனுடைய ஆண பிரகாரம் கர்மங்கள் நடந்தேறின்றிருக்கு. கர்மம் கடவுளோ உந்தி பெற, கர்மம் ஜடமதால் உந்தி பெற. அதுக்கு எப்படி கடவுள் தன்மை இருக்கும்? அதனால எல்லாத்தையும் உதாசீனமாயிரு அப்படின்றதுக்கு அப்படி சொல்றாரு கூடகமா. கர்மம் கடவுளோ உந்தி பெற, கர்மம் ஜடம் அதால் உந்தி பெற. தள்ளு, அது ஜடப்பொருட்கள்.
ஒரு எண்ணம் வந்துடுது, ஜடப்பொருள் இருக்கட்டும் போகட்டும், இருக்கட்டும் போகட்டும், நடந்தேறணும்னா நடந்தேறட்டும், நடந்தேறலன்னா நடந்தேறாம போட்டோம். இதுக்கு நான் தனி ஒருவனை உள்ள வச்சு உற்பத்தியே பண்ண மாட்டேன், பேசாம பார்த்துட்டு இருக்கேன். இதுதான் அறிவும் அறியாமையும் மற்றதறிவானே, அறியுமது உண்மை அறிவாகாது. அறிவு அறியாமைன்றதெல்லாம் இந்த உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களை சேர்ந்தது. மற்றது மற்றது அது அது இறைவன் கிடையாது, அவை பரம்பொருள் கிடையாது. மற்றதுன்னு ஒட்டுக்கு அதை சேர்த்துறாரு. அறியும் அந்த இந்த விஷயங்கள் எவ்வளவு தெரிஞ்சிட்டாலும் அது உண்மை ஞானம் கிடையாது, உண்மையை பற்றிய மெய்ஞானம் கிடையாது. அது அறியுமது உண்மை அறிவாகாது. ஏன்னா அவைகளுடைய தன்மைகளே அப்படிதான். இந்த ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்லயோ நாலேஜ்லயோ இந்த வாழ்க்கை அனுபவங்களையோ தேடி போயிட்டு அதுக்கு எல்லையே இல்லை, அதுக்கு உண்மை அறிவுக்கு கொண்டு போய் சேர்க்காது அப்படின்னு சொல்றாரு. அறிவும் அறியாமையும் மற்றதறிவாமே, அறியுமது உண்மை அறிவாகாது. அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியம் இன்றாய் அதிர்வதால், அதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அந்நிய பொருளா ஒரு சப்ஜெக்டா அது இருக்கிறதுக்கு அந்த மாதிரி அமைப்பு ஆன்மாக்கு கிடையாது, எதிர் காட்சி பொருள் கிடையாது. அறிதற்கு அறிவித்தற்கு, அதாவது நான் இருக்கேன் என்ன வெளில பாருங்கோ அப்படின்ற மாதிரி வெளியில அந்நிய பொருளாவும் அது நில்லாமல் அந்நியமின்றாய், அந்நியப்படாமல் அதிர்வதால் அந்த முடிச்சு உள்ள கயண்டுறது. நம்ம உள்ள போய் பார்க்கும்போது நம்ம உள்ளத்தை தாண்டி உள் கடந்து கடவுள்ன்ற அந்த உள்ள கடந்து, அதாவது மன திரைகளெல்லாம் கடந்து உள்ள போய் பார்க்கும் பொழுது எந்த எண்ணமும் கிடையாது, எந்த உதிப்பும் கிடையாது, எந்த மறைப்பும் கிடையாது. ரொம்ப ஒரு நிசப்தம். நிசப்தம்னு சொல்ல வேண்டியதா இருக்கு, அதாவது சப்தங்களற்ற தன்மைன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆனா அதனுடைய லட்சணம் அப்படிதான். ஆனா உண்மையாக அது சகஜமான தன்மையே அமைதிதான், பேரானந்த கடல். அது நம்ம கூட எவ்வளோ நேரம் நம்ம இருந்தாலும் அவ்வளோ ஃபீலிங். அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியமின்றாய் அதிர்வதால் தான் என்பது அறிவாகும். தான் என்பது உண்மையான இன்டெலிஜென்ஸ், உண்மையான அறிவு பொருள். பாழ் அன்று அறி, பாழ்னா என்ன, ஒரு இருட்டு கிடையாது. இப்ப நீங்க உள்ளெல்லாம் கண்ணு மூடி இருக்கிறது இருட்டு கிடையாது, அது அதுல இருந்தா எண்ணங்கள் வருது. உள்ளமே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம், உள்ளமே கண்ண தரோம். இப்ப நடந்த சத்சங்கத்துல பகவான் ரமண மகரிஷி அவர்களுடைய அருணாச்சல அஷ்டகத்திலிருந்து 2வது செய்யுள் எடுத்து இங்கு ஆராய்ச்சி செய்யப்பட்டது. அவர் கூறிய தத்துவங்கள் ஆராய்ச்சி செய்யப்பட்டன. நம்மையும் சேர்த்து அனைத்தும் பொய் உருவங்கள் என்பதை நேராக பார், இதுதான் அவர் சொல்றார். ஆங்கிலத்துல look directly that all images including us are false. ஏன் இப்படி விழிப்பு நிலை வாழ்க்கையா இருக்கிற அந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தையும் இந்த பிரபஞ்சத்தை அகந்தை சுட்டறிவு அறியாமையா பார்த்துட்டு இருக்கிற இவனையும் சேர்த்து பொய்ன்னு சொல்ல வேண்டியதா இருக்குன்னா, நம்மளுடைய 3 நிலைகள், ஆழ்ந்த உறக்கம், கனவு, நனவு. ஆழ்ந்த உறக்கத்துல இந்த விழிப்பு நிலைன்ற ஒரு பிரபஞ்சம் கிடையாது, ஆளே கிடையாது, தனித்துவமே கிடையாது. பேருணர்வுல எல்லாரும் ஐக்கியமா கிடக்கும். அந்த பேருணர்வு மேலதான் இந்த ஆழ்ந்த உறக்கம், கனவு, நனவு அப்படின்னு 3மே நடக்கிறது. இவைகளுக்கு என்றைக்குமே இருப்பு கிடையாது. அதனாலதான் அத்தாரிட்டேட்டிவா பகவான் அந்த உண்மையை உணர்ந்த நான் என்பது அழியாத பரிபூரண வஸ்து, சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ், சுப்ரீம் கான்சியஸ்னஸ், சிவம்ன்ற பியூர் அவேர்னஸ், அனைத்து சக்திகளும் இதுல வந்துட்டே இருக்கும். இத நான் ஏதாவது கமெண்ட் அடிச்சேன்னா நான் என்ற ஒரு தனி இருப்பு வந்துடுறது. அதனாலதான் இங்க சாய்ஸ்லெஸ்ஸா அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். இப்படி இவைகள் உண்மையல்ல அப்படின்ற அடிப்படையில நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, உள்ளேந்து அந்த சோர்ஸ் திரண்டு வருகிறது.
பார்த்துட்டே இன்டென்ஸா பண்ணிட்டு இருக்கும் பொழுது அன்றாட வாழ்க்கை செழுமையா நடந்துட்டு இருக்கும். ஏன்னா எந்த இடத்துலயும் வந்து நம்ம வந்து பற்றுபவனா இல்லாமல் வாழ்பவனா இல்லாமல் வாழ வைக்கப்படுகிறோம், பேச வைக்கப்படுகிறோம், செய்ய வைக்கப்படுகிறோம், படிக்க வைக்கப்படுகிறோம், சம்பாதிக்கப்பட வைக்கிறோம் அப்படின்னு உண்மையில அதுதான் நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய வினைகள் தான், பிராரப்த வினைகள் தான் காஸ் அண்ட் எஃபெக்டா நம்முடைய உருவமாகவும் உயிராகவும் மனமாகவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த பிரபஞ்சத்தையும் ஒரு கர்ம பிரபஞ்சமாகவும் வைத்துக் கொண்டிருக்கின்றது. அதனால இங்க வந்து எல்லாமே செய்ய வைக்கப்படுகின்றன. அதுக்கு அதிஷ்டானமா ஆதாரமா இருப்பது அந்த பரம்பொருளின் பெரிய சக்திமயமான இருப்பு. அது இருந்து ஒளிந்து கொண்டிருக்கின்ற ஒரு இருப்பு. அதனாலதான் வந்து இவைகள் எல்லாம் ஆணித்தரமா பொய்கள். ஆனா இந்த உண்மை நம்ம பண்ணி 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 ஒவ்வொரு உணர்ச்சியிலேயும் நியூட்ரலா இருக்கிறதையும் தாண்டி ஒருவன் இல்லைன்னே அந்த உணர்ச்சிக்கு ஆட்படணும், அந்த உணர்ச்சி செய்யப்படணும். அவ்வளவுதான். இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அது திரண்டு வரும், அது வந்து நம்ம ஆட்கொள்ளும். இதுதான் அட்மோஸ்ட் சின்சியரிட்டி. இதோட நான் வந்து அந்த மணியோசை கொண்ட தியானம் சமாதியும் நினைச்சு விடுறேன், பெல் மெடிடேஷனை நினைச்சு விடுறேன். அது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சுக்கோங்க. உள்ள பார்த்துட்டே இருங்கோ. எல்லா நிழல்கள் மாதிரி நடக்கட்டும். அவைகள் நீங்கள் அல்ல. நீங்கள்ன்றதுக்கு பேரே கொடுக்காதீங்க. அது ஒரு இருப்பு. வெறுமனே அதுல இருங்கோ, அதுலயே இருந்துட்டே இருங்கோ. இதுதான் நீங்க பண்ண போற தியானம். அடுத்த சத்சங்கம் தியானத்துல சந்திப்போம்.